கிறிஸ்தவத்தில் பாவம் என்கிற வார்த்தை ரொம்ப அதிகமாக பேசப்படும், அப்படிதானே? வேதாகமம் என்ன சொல்கிறது? பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். எனவே பாவம் என்கிற வார்த்தை அதிகமாக சொல்லப்படும், பாவி என்ற வார்த்தை அதிகமாக சொல்லப்படும். எனவே இந்த பாவம் தொடர்பான காரியங்களிலே நாம் சில சரியான புரிந்துகொள்களை கொண்டிருக்க வேண்டும். ஒருவர் கிறிஸ்தவர் என்று சொல்ல வேண்டும் என்றால் முதலாவது அவர் யாராக இருக்க வேண்டும் என்றால் அவர் கிறிஸ்துவாலே ரட்சிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். கிறிஸ்துவாலே ரட்சிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர் என்பதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால் அவர் ரட்சிக்கப்பட்டவர். இஸ் எ ரிடீம்டு பர்சன், ரட்சிக்கப்பட்டவர். ஏன்னா இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார். நம்மிடத்திலிருந்து ஒரு ஆராதனையை, தொழுகையை, ஒரு வழிபாட்டை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, நம்மை ரட்சிக்கிறதுக்கு வந்தார். அப்போ கிறிஸ்தவர்கள் யாருன்னு சொன்னால் they are redeemed people. They have got the salvation experience. ரட்சிக்கப்பட்டவர்கள். எந்த திருச்சபையாக இருந்தாலும் சரி, எந்த பிரிவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லுங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாராக இருக்கிறான்? அவன் ரட்சிக்கப்பட்டு now he is a new creation, ஒரு புதிய படைப்பாக இருக்கிறான். எனவே கிறிஸ்தவன் என்பவன் ரட்சிக்கப்பட்டவன். இந்த ரட்சிப்பின் அனுபவம் இந்த கிறிஸ்தவ வாழ்வில் நமக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவமாக இல்லாமல் போனால் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸை நம்ம அதிகமாக அந்த பாவம் என்கிற ஏரியாவில் பார்க்கலாம். முதலாவது, ஏன்னா பாவங்கிற விஷயத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் பைபிள் கொடுக்குது. பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறோம். அப்போது இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னு சொன்னால் இந்த பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். நாம் எவ்வளோ தான் பைபிள் படித்தாலும் சரி, எவ்வளோ தான் சர்ச்சஸுக்கு போனாலும் சரி, எவ்வளோ தான் ஒர்ஷிப் பண்ணாலும் சரி, எவ்வளோ காணிக்கை கொடுத்தாலும் சரி, எவ்வளோ தான் இன்னும் மினிஸ்ட்ரிஸில் இன்வால்வ் ஆகி நாம் செயல்பட்டாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் மிஷனரி ஸ்தாபனங்களோடு அதிகமாக நம்ம இணைத்து கொண்டாலும் சரி, ஊழிய ஸ்தாபனங்களுக்கு நாம் நிதி வசூல் செய்து கொடுத்தாலும் சரி, ஊழிய ஸ்தாபனங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணாலும் சரி, ரட்சிப்பின் அனுபவம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் பாவம் நம்முடைய வாழ்விலே நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும், நிழல் போல தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே ரட்சிப்பு இல்லைன்னா என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ டோன்ட் ஹேவ் த சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்? நமக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னு சொன்னால் வாட் வில் ஹேப்பன்? இந்த பாவம் என்கிற ஏரியாவில் நாம் எப்படி இருப்போம்? ஹவ் வில் பி? நம்ம எப்படி இருப்போம்? முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரட்சிப்பு அவசியம் பார்த்தோம். இந்த ரட்சிப்பு இல்லைன்னு சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படி ஒரு அனுபவம் இருக்க முடியும். அது ஒருவேளை நம்மிடத்திலும் இருக்கலாம். என்ன அனுபவம்? ரட்சிப்பு இல்லைன்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லை, கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருக்க அனுபவம் இல்லைன்னு சொன்னால் இந்த பாவம் என்கிற விஷயத்தில் நமக்கு ஒரு ப்ராப்பர் சென்சிட்டிவ்னஸ் இருக்காது. we cannot have the right சென்சிட்டிவ்னஸ் என்னது? ஒரு சரியான வார்த்தை சொன்னாங்க. யார் சொன்னது? சொரணை. அவர் சொல்லலாம், சூடு சொரணை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி என்ன சுட்டா தெரியுமா உனக்கு அப்படின்னு, சூடு சொரணை அப்படின்னு. சிலருக்கு சூடு சொரணை இருக்காது அப்படிம்பாங்க, அது மன ரீதியாக சொல்கிறது. சிலருக்கு உடல் ரீதியாகவும் சூடு சொரணை ரொம்ப இருக்காது. சரி, இப்போ பாவம் என்கிற விஷயத்தில் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சென்சிட்டிவ்னஸ் இருக்கும். இந்த ரட்சிப்பு இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். நாம் போலியான ஊழியர்களை கண்டறிய வேண்டியது அவசியம்தான். ஆனால் போலியான கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா? பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோமா இல்லை பேருக்கேற்ற கிறிஸ்தவங்களாக இருக்கிறோமா? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். நாம் திருச்சபைகளுக்கெல்லாம் செல்லுகிறோம், பைபிள் படிக்கிறோம், ஆராதனையில் பங்குகிறோம், லாட் ஆர் ரிலிஜியஸ் ரிலேட்டட் திங்ஸ் வி ஆர் டூயிங், வி ஆர் கமிட்டட், நம்ம நிறைய செய்கிறோம். அதே நேரத்தில் பாவம் என்ற விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? அதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்தவ வாழ்விற்கு தேவையான சரியான ஒரு ஐடென்டிட்டி நமக்கு இருக்குதாங்கிறது தெரியும். சென்சிட்டிவ்னஸ். சிலர் பாருங்கள், சர்ச்சஸ்க்கெல்லாம் போவாங்க, இயேசுவை ரட்சகர் நம்புவாங்க, பரலோகம் இருக்கு நம்புவாங்க, நரகம் இருக்கு நம்புவாங்க, பாவம், நீதி, நியாயம், பரிசுத்தம், எல்லா டாபிக்ஸும் எல்லா சப்ஜெக்ட்ஸும் நம்புவாங்க. சர்ச்சஸில் போய் ஒர்ஷிப் பண்ணுவாங்க, காணிக்க போடுவாங்க, ஆல்டர் பக்கத்தில் போய் ஜெபம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மிஷனரி ஸ்தாபனங்கள் சப்போர்ட் பண்ண எல்லா காரியங்களும் சரியாக செய்வாங்க. ஆனால் பாவம் என்கிற விஷயத்தில் அவர்களுக்கு தேவையான உணர்வு இருக்கிறதில்ல, அந்த ஃபீலிங் இருக்கிறதில்ல. ஒரு தவறு செய்யக்கூடாது, கிறிஸ்தவம் சரியாக வாழ்கிறத பற்றி சொல்லுது, பரிசுத்தமாக வாழ்கிறத பற்றி சொல்லுது, யோக்கியமாக வாழ்கிறத பற்றி சொல்லுது, நீதியாக வாழ்கிறத சொல்லுது. அதனால் நாம் அதுக்கு முரண்பாடாக இருக்கணுங்கிற உணர்வு இவர்களுக்கு இருக்காது. இவங்க சர்ச்சஸுக்கெல்லாம் போய்
அந்த வர்ஷிப்பில் அந்த வழிபாட்டில் இன்வால்வ் ஆவாங்க, வீட்டில் ஜெபமும் பண்ணுவாங்க, பைபிளெல்லாம் படிப்பாங்க, ஃபேமிலி ப்ரேயர்லாம் கூட பண்ணுவாங்க, புத்தகங்கள்லாம் கூட படிப்பாங்க. ஆனால் நம்ம பொய் சொல்லக்கூடாது, தப்பு தவறாக சிந்திக்கக்கூடாது, தவறான காரியங்களே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, தவறான காரியங்களை பேசிட்டு இருக்கக்கூடாது, வெறுப்பு விரோதம் கூடாது, பண ஆசை கூடாது, அதாவது பண ஆசை நம்மளை அடிமையாக்குறது, இது போன்ற காரியங்கள் கூடாது, தவறாக யாரை குறித்தும் பேசக்கூடாது, தப்பிதமான வழிகளில் நம்ம காசு பணம் தேடக்கூடாது, யாரை குறித்தும் நாம் தவறான புறங்குறுதல் செய்யக்கூடாது. இந்த மாதிரிப்பட்ட உணர்வெல்லாம் யாருக்கு கிடையாது? உங்களை தான் கேட்க, இவர்களுக்கு கிடையாது. தே ஆர் ஆல்சோ கிறிஸ்டியன்ஸ், தே சே தே ஆர் கிறிஸ்டியன்ஸ். ஆனால் அந்த கிறிஸ்டியன்ஸுக்கு தேவையான இந்த சென்சிட்டிவ்னஸ் ரிலேட்டட் டு த சின், பாவம் தொடர்பான இந்த சென்சிட்டிவ்னஸ் இல்லை. சாதாரணமாக போய் சொல்லுவாங்க, பைபிள்லாம் படிக்கிறாங்க, ஆனால் சாதாரணமாக போய் சொல்லுவாங்க. ஆராதிக்கெல்லாம் போகிறாங்க, சாதாரணமாக சண்டை போடுவாங்க. காணிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க, யார் மேலாவது கசப்பு புறமே அதை சாதாரணமாக கொள்ளுவாங்க. அவர்களுக்கு அதை குறித்த ஒரு வருத்தமும் கிடையாது, அதை பற்றி யோசனை பண்ணுறதும் கிடையாது. என்னதான் தப்பு பண்ணாலும் சரி, என்னதான் தவறு செய்தாலும் சரி, அநியாயமான ஒரு காரியத்தை செய்வாங்க. செய்தாலும் அது அவர்களுக்கு எந்த விதமான ஒரு உறுத்தலை கொடுக்கறதில்ல. அந்த அதாவது ஒரு பிரிக்கிங் சொல்லுவாங்களா, அந்த உறுத்தல் அவங்களுக்கு இருக்கா. இவர்கள் யார் என்றால் இவர்களும் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் பாவத்தை உணர்கின்ற உணர்வில்லாத கிறிஸ்தவர்கள், உணர்வற்ற கிறிஸ்தவர்கள். எபேசியர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போனவர்கள் இவர்கள் என்று பார்க்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போனவர்கள். ரோமர் 2:21 வாசியுங்கள். ரோமர் 2:21. ரோமர் 2:21. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? ஆக நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், மற்றவங்களுக்கெல்லாம் போதிக்கிறோம், கொள்கிறோம். நமக்கு என்ன இல்லை, அந்த உணர்வு இல்லை. 1ஆம் அத்தியாயத்தினுடைய 21ஆம் வசனம் வாசிங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், தேவன் என்று அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இதை நம்ம உணர்வு என்று தமிழில் பார்க்கும் பொழுது அது ஒரு ஃபீலிங்னு சொல்லலாம், ஒரு சென்சிட்டிவ்னஸ் சொல்லலாம், அதாவது என்ன சொல்வது, ஒரு உறுத்தல் சொல்லலாம். ஆனால் ஆங்கில வேர்டு பார்க்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல். உதாரணமாக என் சட்டையில் ஒரு அழுக்கு இருக்குன்னு சொன்னால் ஜஸ்ட் ஐ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை, ஒரு அழுக்கு இருக்கிறதுன்னு புரிந்து கொள்ளணும். என் சரீரத்தில் ஒரு குறைபாடுன்னா அதை புரிந்து கொள்ளணும். அதுபோல் உணர்வே இல்லைன்னு சொன்னால் புரிந்து கொள்றதில்ல. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ அழுக்கான சட்டை போட்டாலும் சரி, அதை குறித்து அவர்களுக்கு எந்த விதமான மன கஷ்டமும் இருக்கிறதில்ல. சிலருடைய வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் குப்பை குவிந்து கிடக்கும். நாம் பார்க்கும் பொழுது தான் அது கொஞ்சம் நமக்கு ஒரு அன்யூஷுவலாக தெரியும், அவங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். சிலருடைய வீடுகளில் போய் பார்த்திங்கன்னா டேபிள் வச்சுருப்பாங்க, டேபிள் முழுதும் ஏதோ பொருட்களால் குவிந்து கிடக்கும். ட்ரெஸ் எல்லாம் எங்கெங்கே இல்லாமல் போட்டிருப்பாங்க. சிலர் எந்த அளவுக்கு பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறத நீங்கள் எங்கே கண்டுபிடிக்கணும்னா அவங்க வீட்டு வாஷ் பேஷனை பார்த்தாலே தெரியும். சில வாஷ் பேஷன் ரொம்ப பழசு, ரொம்ப வாடகை வீடாக இருக்கிறதுனால நம்ம மாற்றுறதும் கிடையாது, அதனால் கொஞ்சம் பழசாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாஷ் பேஷனில் நீங்கள் போய் இதை வாயை கழுவுறதுக்கோ முகத்தை கழுவுறதுக்கோ போனீங்கன்னு சொன்னால் ரிட்டர்ன் பார்க்குறது அளவு இருக்கும். சில வீட்டில் போகணும், அங்கே போனாலே முதல்ல நம்ம இந்த வாயைத்தான் கழுவி விடுறதுக்கு போகணும். ஆனால் அதை பார்த்த உடனே நம்ம வயிற்றில் இருக்கிறதே வெளியே வந்துடும். ஆனால் அவங்க யூஸ்வலாக இருப்பாங்க. சிலருடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சமையலெல்லாம் பார்த்து நம்ம சமையலெல்லாம் போய் பார்க்கக்கூடாது, யாருடைய சமையல் எப்படி இருக்குன்னு. ஒருவேளை பார்க்க நேர்ந்தால் அவங்க வீட்டில் நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க. அதுக்கு பிறகு அந்த அளவு பரிதாபமாக இருக்கும். அவங்க போன வாரம் என்ன செஞ்சு சாப்பிட்டாங்கிறது கூட அங்கே அடையாளம் இருக்கும். நேற்றுக்கு அவங்க வீட்டில் மீன் குழம்பு வச்சாங்களா, கறி குழம்பு வச்சாங்களா, சாம்பார் வச்சாங்களாங்கிறத அவங்க ஒன்றும் சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை. அங்கே 3 நாளாக கழுவப்படாமல் கிடக்கிற பாத்திரமே தெரியும். நேற்றுக்கு குழம்பு வச்ச சட்டி அப்படியே வச்சுருப்பா, அடுத்த சட்டியில் தான் இன்னைக்கு குழம்பு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குற வேளை நமக்கு தான் இப்படி இருக்கிறது இந்த எண்ணம் தோன்றுமே ஒழிய அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க. எனக்கு குறிப்பிட்ட ஒரு சகோதரர் தெரியும். அவரை ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக 20-25 வருடங்களுக்கு முன்பாக தெரியும். அன்றைக்கு அவர் ஒரு சாதாரண வாடகை வீட்டில் தான் இருந்தார். ஒரே அறை தான் இருந்தது.
அன்றைக்கு பார்க்கும் பொழுது அந்த அவருடைய வீட்டுக்குள்ளே போகிற பொழுது ரொம்ப சங்கடமாக இருந்தது, உட்கார்ந்து இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நிறைய பொருட்கள் எது எங்கே இருக்கணுங்கிறதான எந்த விதமான இலக்கணம் இல்லாமல் இருந்தது, குவிந்து கிடந்தது. ஆனால் அன்றைக்கு நான் அவரை குறித்து வருத்தப்படவே இல்லை. ஏன்னா பாவம் ஒரு சின்ன இடத்துல அவ்வளோ ஸ்பேசியஸாக இல்லை, ரொம்ப லிமிட்டட் ஏரியா, அதுக்குள்ளே அவர் குடும்பம் நடத்துகிறார், சின்ன பிள்ளைகள், கணவன் மனைவி. அதனால் அவர்கள் இந்த பொருட்களெல்லாம் இப்படி போட்டிருக்கிறது நியாயம் நினச்சேன். ஆனால் அதற்கு பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஒரு பெரிய வீடு கட்டினாங்க. பெரிய வீடு கட்டிட்டு அதுக்கு பிறகு நான் போனேன், அதே நிலமை தான். சமீபத்தில் கூட அந்த வீட்டுக்கு போனேன் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி, இன்னும் அதே நிலமை தான். அன்றைக்கு எப்படி இருந்ததோ அப்படியே தான். எந்த இடத்துல எந்த பொருள் இருக்கணுங்கிறதுக்கு அந்த வீட்டாருக்கும் உணர்வில்லை, அந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்த மகள்களுக்கும் இல்லை. அந்த பாரம்பரியம் இப்படி தொடர்கிறது. எதற்கு சொல்ல வருகிறேன்னு சொன்னால், சிலருக்கு இதை குறித்த உணர்வுகள் இல்லை. ஏன்னா அவங்கள நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரீசன் என்னன்னு பார்க்கும் பொழுது அந்த சென்சிட்டிவ்னஸ் அவங்களுக்கு இல்லை. நமக்கு அதை ஒருத்தருக்கு உணர முடிகிறது, அவர்களுக்கு உணர முடியவில்லை. இது என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், நாம் எபேசியர் 1:2 வாசிக்கும் பொழுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நிலைமை, மரித்தவனுக்கு என்ன இருக்காது, சென்சிட்டிவ்னஸ் இருக்கா. இன்றைக்கி நம்ம திருச்சபைக்கு போகிறோம், பாட்டு பாடுறோம், பாமாலை பாடுறோம், இன்னும் என்னென்னமோ சாங்ஸ் எல்லாம் பாடுறோம், இப்போ விசுவாச பிரமாணம் சொல்கிறோம், பாவ அறிக்கை செய்கிறோம், நிறைய காரியங்களை இன்வால்வ் ஆகிறோமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுபாவங்களில் இருக்கிற குறைபாடுகள், சிந்தனைகளில் இருக்கிற குறைபாடுகள், வாயினுடைய வார்த்தைகள் இருக்கிற குறைபாடுகள், வாழுகின்ற விதத்தில் இருக்கிற குறைபாடுகள், நம்முடைய நடத்தைகளில் இருக்கிற குறைபாடுகள், ஒழுக்கத்தில் இருக்கிற குறைபாடுகள், மனித தொடர்புகளில் இருக்கிற குறைபாடுகள் உணர்கிறோமா? ஒரு உணர்வும் இல்லை. அதாவது ஒரு தவறை ஒரு தவறை செய்கிறது வேற, செஞ்ச தவறை உணராமல் இருக்கிறது வேற. ஆக இவர்களுடைய இந்த கேட்டகரியில் வரவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுக்கு என்ன கிடையாது, they don't have the spiritual sensitiveness, ஆவிக்குரிய உணர்வு இல்லை. சமையல் அறையில் நின்று சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறவங்க நல்லா கவனிங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு மனசில் நிற்கும். சத்தியத்தை மறந்தாலும் இதை நீங்கள் மறக்க மாட்டீங்க. நிறைய நேரங்களில் நம்ம சொல்ல வந்த சத்தியத்தை ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்க, ஆமாம் அடுத்த வருஷம் வந்தால் நீங்கள் நிச்சயமாக பிரதர் நான் இன்றைக்கி சொன்ன உதாரணத்தில் நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க. ஆனால் அதன் மூலமாக என்ன சத்தியத்தை சொல்ல வந்தனோ அதை எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருப்பீங்க எனக்கு தெரியும். ஆனால் ஆவடிக்காரங்க ரொம்ப கரிசனையாக இருப்பேன்னு நம்புகிறோம். அதனால் நீங்கள் நிச்சயமாக நினைவுகள் வச்சுருப்பீங்க. இப்போ சமையல் அறையில் நின்று சமைக்கிறவங்கள பார்த்துருக்குறீங்களா? காய் வெட்டுவாங்க, மீன் வெட்டுவாங்க, அப்புறம் அந்த மசாலாலாம் அரைப்பாங்க. அந்த நேரத்தில் மிக்சியில் போட்டு அரைக்கிறவில்லை, கிரைண்டரில் போட்டு அரைக்கிறவில்லை, நிறைய பொருட்களெல்லாம் என்ன செய்யும், அவங்க உடைகளில் ஒட்டும். சில நேரத்தில் அவங்களுக்கு வேர்க்கிறவங்கள அதையும் தொடச்சிக்குவாங்க, அதை இங்கேயும் தொடச்சிக்குவாங்க இல்லையா? அதுவும் சளி நேரமாக இருந்துன்னு சொன்னால் சில சளியும் அங்கே சங்கமாகும், இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அங்கேயும் தொடச்சிக்குவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக. இதெல்லாம் அந்த அழுக்கெல்லாம் அவங்க அங்கே துடைக்கிறாங்க, இங்கே துடைக்கிறாங்க. உடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி குழம்பு போட்டுது, மீன் குழம்பு போட்டுது, சாம்பார் ஒட்டுது, சோறு ஒட்டுது, நிறையெல்லாம் ஒட்டுது. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. புரியுதா? ஏன் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்கன்னா, அவர்கள் ஒரு அழுக்கான சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள், அழுக்கான உடல் இருக்கிற அப்படின்னால அந்த அழுக்கோட இன்னும் அடிஷ்னலாக அழுக்கு ஆட் ஆக அது அவங்களுக்கு எந்த வருத்தத்தையும் கொடுக்காது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு டேட்டி க்ளோத் தான் என்ன செய்ய வேர் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அதனால் இப்போ அடிஷ்னலாக அதில் கொஞ்சம் டேட் டெபாசிட் ஆகிறதுனால அவங்க என்ன பண்ணுறதில்ல, கவலை பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த மனம் ஐயோ நீ அழுக்கெல்லாம் உங்கள் உடம்புல சேர்ந்து சொல்லி கொடுக்காது. ஏன்னா அது ஒரு டேட்டி சிச்சுவேஷன். அதே நேரத்தில் நல்லா குளித்து விட்டு நல்ல ஒரு புதிய உடையை போட்டால் அதற்கு பிறகு ஒரு சிறு அழுக்கு ஓட்டினாலும் என்ன வரும், அப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே தட்டி விடுவோம். அப்படி தானே, ஒரு சின்ன தூசி விடனாலே அப்படி தட்டி விடுவோம். போகிற வெள்ளை ஏதாவது பறவை எச்சம் போட்டுன்னு சொன்னால் அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்ல. ஆனால் இந்த அழுக்கார சூழல் இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம வேலை செய்கிறவங்க, நிறைய தொழிலாளிகளெல்லாம் பார்க்குறோம். அவங்கெல்லாம் வேலை செய்கிற பொழுது அவங்களுடைய உடைகள் ரொம்ப அழுக்காக இருக்கும். அந்த நேரத்தில் இன்னும் அழுக்கு செய்கிறத பற்றி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. ஏன்னா அழுக்குக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. இதே போல தான் நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையும் அழுக்கின் மேல் அழுக்கு சேர்கிறது, பாவத்தின் மேல் பாவம் சேர்கிறது, தவறின் மேல் தவறு சேர்கிறது, ஒழுங்கினத்தின் மேல் ஒழுங்கினம் சேர்கிறது, அநீதியின் மேல் அநீதி சேர்கிறது, அக்கிரமத்தில் அக்கிரமம் சேர்கிறது. எவ்வளவு சேர்ந்தாலும் they won't care about that. அதை குறித்து என்ன செய்யறதில்ல, கவலைப்படல. ஏன்னா அவர்கள் ஆல்ரெடி எப்படி இருக்கிறாங்க, they are filthy, அழுக்காக தான் இருக்கிறாங்க, they are dirty, அழுக்காக இருக்கிறாங்க. அழுக்காக இருக்கிறதுனால இன்னும் அழுக்காகிறத பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல. ரட்சிப்பின் அனுபவம் வந்துன்னு சொன்னால் அப்படி கிடையாது. ரட்சிப்பின் அனுபவம் வந்துன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன சொன்னால், ஒரு வெண்மையான உடையை அணிகிற ஒரு அனுபவம்.
அந்த வெண்மையான உடையை அணுகின்ற அனுபவம் வந்த உடனே நாம் என்ன பண்ணுவோம், சின்ன அழுக்கு ஒட்டினாலும் அதை குறித்து உணர்வடைவோம். இன்றைக்கு எத்தனை அழுக்கு ஒட்டினாலும், எத்தனை பாவம் செஞ்சாலும், எத்தனை பொய் சொன்னாலும் சரி, எத்தனை தவறான தகவலை கொடுத்தாலும் சரி, எவ்வளோதான் அடுத்தவங்களை குறித்து பேசினாலும் அது நமக்கு எந்த உறுத்தலையும் கொடுக்கல, எந்த விதமான மன கஷ்டத்தையும் கொடுக்கலன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த சால்வேஷன் என்று சொல்லப்படுகிற வெள்ளை உடை தனித்தவளாக நாம் இல்லை. we are false Christians. நாம் போலித்தனமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறதுனால நமக்கு என்னதான் தவறு பாவம் வந்தாலும் சாதாரணமாக போயிடுறோம், எல்லாரை போல. அப்போ இது ஒரு கேட்டகரி. இப்போ நம்முடைய வாழ்க்கையை இதில் சோதிச்சு பார்க்கணும். இவர்கள் தவறு செய்யாமல் பாவம் செய்யாமல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஓட்டம் இல்லாதவர்கள். ஆனால் இவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவது வேத பிரமாணங்களின் அடிப்படையிலே ஒரு பெரிய பாவம். இவங்க பாவம் செய்கிற எல்லா பாவத்தோட ஒரு பெரிய பாவம் என்ன செய்கிறாங்க தெரியுமா? கிறிஸ்தவர்கள் செய்கிற பெரிய பாவம் ஒன்று சொல்லுங்க. சொல்லிட்டார். நிறைய பாவம் செய்கிறோம், அதை விட பெரிய பாவம்னா அவ்வளவு பாவத்தை செஞ்சுட்டு நான் யாரு? ஐ எம் ஏ கிறிஸ்டியன். செய்கிற எல்லா தப்பையும் செஞ்சுட்டு நீ யாருன்னு கேட்டா நான் ஒரு பரிசுத்தவான் அப்படி சொன்னால் எப்படி இருக்கு? அதே மாதிரி தான். ஆக எல்லா தவறையும் பண்ணிட்டு அதற்கு பிறகு நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற பொழுது நமக்கு தொடர்பில்லாத ஒன்றில் நாம் கிளைம் பண்ணுறோம். கிறிஸ்தவம் பரிசுத்தமானது, கிறிஸ்தவம் தூய்மையானது, அது தேவ தொடர்புடையது, அது தேவ உறவுடையது. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த விதமான ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்பொழுது நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு நம்ம போக போகிறோம். நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு சொன்னால், இன்னொரு கூட்டம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், பிரசங்கம் கேட்கிறவங்கள அவ்வளோ அட்டென்டிவாக இருப்பாங்க. ஒரு கீன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு. ரொம்பவும் ஷார்ப்பாக கேட்பாங்க. சரின்னா ஆமாம் அது சரி, தவறுன்னா இது தவறு, குற்றம்னா இது குற்றம், பாவம்னா இது பாவம், இப்படி பேசக்கூடாதுன்னா ஆமாம் அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசணும் அப்படி தான் பேசணும், இப்படி நடக்கூடாது அப்படி நடக்கூடாது. இந்த மாதிரி பிரசங்கம் கேட்கிற வேளையிலெல்லாம் அந்த காலத்தில் வில்லுப்பாட்டு பாடுறவள்ள ஒருத்தன் ஒரு பானை வச்சு ஆமாம் அடிச்சு என்ன சொல்லுவான், ஆமாம் அது சரி அப்புறம் சொல்லுங்க அப்படிலாம் சொல்லுவான். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்க்குற பார்வையை பார்த்தா ஆவடியில் அந்த மாதிரிப்பட்டதெல்லாம் இருந்தது மாதிரியே தெரியலையே. எங்கள் ஊரெலாம் இருந்திருக்கு. நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறவள இப்போ தான் அது குறைஞ்சி போச்சுது. சின்ன வயசில் நாங்கள் எல்லா டெம்பிள்ஸுக்கும் போய் அங்கே நடக்கிற பாட்டுக்கு எல்லாம் பார்ப்போம். அப்போது எல்லா பிரசங்கம் கேட்குறவள்ள சரி தவறு அப்படி சொல்கிறவள்ள என்ன செய்கிறோம், மனசுக்குள்ள ரொம்ப கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க, பாஸ்டர் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறார், எல்லாம் கரெக்டாக இருக்கிறோம். அது மாதிரி ஏதாவது ஒரு புஸ்தகத்தை படித்தா அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, சரின்னு இருக்கும். ஆனால் இதை இவ்வளவு அறிந்திருக்கிறோம். we have the right understanding. நமக்கு என்ன இருக்குது? அண்டர்ஸ்டாண்டிங், அது அறிவு இருக்குது. we have the knowledge what is wrong and what is right. எது சரி எது தவறு நமக்கு நாலேஜ் இருக்குது. ஆனால் அந்த நாலேஜின் அடிப்படையில் நாம் வாழ்கிறதில்ல. நாம் வில்லிங்காக பாவம் செய்ய போகிறதில்ல. நல்லா கவனிங்க. நாம் வில்லிங்காக பாவம் செய்ய போகிறதில்ல. நாம் வேணும்னு திட்டம் போட்டு பொய் சொல்ல போகிறதில்ல. நாம் வேணும்னு விரும்பி சண்டை போட போகிறதில்ல. நாம் விரும்பி யாரும் ஏமாத்துறதில்ல. நாம் விரும்பி எந்த தவறையும் செய்கிறதில்ல. ஆனால் அந்த தவறு நம்முடைய வழியில் வந்தால் நாம் அதை ரெசிஸ்ட் பண்ணுறதில்ல. நாம் பொய் சொல்லணுங்கிறதான அதாவது பேசிக்காக நமக்கு அந்த மாதிரிப்பட்ட ஒரு இன்டென்ஷன் கிடையாது. we don't like lying. நம்ம பொய் சொல்கிறத விரும்பலை. ஆனால் ஒரு கட்டாயம் வருகிற பொழுது when there is a compulsion நாம் பொய்யை தவிர்க்கிறதில்ல. நாம் யாரையும் அநியாயமாக பேசுறது கிடையாது, யாரையும் ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாது. ஆனால் மற்றவங்க அநியாயமாக பேசினா நாம் பேசுவோம். புரியுதா? நாம் கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். நம்ம வாயிலிருந்து அந்த மாதிரி தப்பான வார்த்தையில் வரதில்லை. ஆனால் கெட்ட வார்த்தை யாராவது பேசுனா எனக்கும் பேச தெரியும் அப்படிம்போம். அப்படி தானே? ஒரு அம்மா அந்த மாதிரி தான் சர்ச்சுக்கு போன போது பக்கத்து வீட்டுக்காரங்களோட சரியான சண்டை வந்துச்சுது. ஆனால் அவங்க தான் பேசிகிட்டு இருக்கிறாங்களாம், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா என்ன செய்யலை, பேசலை. இவங்க பாட்டில் போய் பைபிள் எடுக்கிறாங்க, ட்ரெஸ் பண்ணுறாங்க, சர்ச்சுக்கு காணிக்கை எடுக்கிறாங்க, கவரில் போடுறாங்க, மிஷினரி ஸ்தாபனத்துக்கு இவ்வளோ கொடுக்கணும், சர்ச்சுக்கு இவ்வளோ கொடுக்கணும், அந்த காணிக்கை இந்த காணிக்கை எல்லாம் இது பண்ணிவிட்டு ஒழுங்கு பண்ணிவிட்டு பாட்டு புக்கு எடுக்க பைபிள் எடுக்க எல்லாம் அதே இதுமா. அந்த அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இவங்கள அப்படியே வசை மாறி பொழியிறாங்க, அவ்வளோ திட்டுறாங்க. இந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை. எல்லாம் முடிச்சுட்டு கதவையும் போட்டுட்டு அந்த பக்கத்து வீட்டு பக்கத்தில்
உனக்கு மட்டும்தான் பேச தெரியும்னு நீ பேசிட்டு இருக்கிற. வரேன் கோயிலுக்கு போயிட்டு வரேன். உனக்கு மட்டும்தான் பேச தெரியும்னு நினச்சிட்டு இருக்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் பார், உன்னால் எவ்வளோ பேச முடியும், என்னால் எவ்வளோ பேச முடியும். இப்போ பாருங்க, இவங்க வாலண்டியராக பேச போகிறது கிடையாது. ஆனால் வந்தது விட மாட்டோம். நாம் எல்லாம் என்னது, சினிமா ஸ்டைல், நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். என்ன நீங்கள் கெட்டவன் ஆக்கிடக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்ல, என்னை பொல்லாதவன் ஆக்கிடக்கூடாது. எகேன் நான் என்ன பண்ணுறேன், ஐ கிவ் யூ வார்னிங், என்னை பொல்லாதவன் ஆக்கிடாதுங்க. அப்போது பொல்லாதவர்களாக வாழணுங்கிற ஆசை கிடையாது, தப்பாக வாழணுங்கிற ஆசை கிடையாது, தவறாக வாழணுங்கிற ஆசை கிடையாது. ஆனால் தங்களுடைய வழியில், தங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் தவறு செய்யும்படியான ஒரு நெருக்கடி வந்தால் அவர்கள் அதை ரெசிஸ்ட் பண்ணுறதில்லை. எந்த தவறான உறவையும் தேடி இவர்கள் போகிறதில்ல. ஆனால் அந்த உறவு தங்களை தேடி வந்தால் அதை தவிர்ப்பதில்லை. எந்த விதமான தவறான பழக்கங்களை இவர்கள் விரும்பி போகிறதில்ல. அந்த பழக்கத்துக்கு நேரான ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்க தவிர்க்கிறதில்ல. சில எங்கள் ஊரில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, சிலர் தண்ணி போட்டுட்டு சண்டை போடுவான், மனைவி அடிப்பான். இந்த மாதிரி தண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி தகராறு பண்ணிகிட்டு இருக்கே நல்லதான்னு கேட்டால், நான் போகிறதே இல்லைங்க, சாராய கடை போகிறதெல்லாம் நிறுத்திட்டேன். அவன் தான் வந்து தொல்லை கொடுத்தான். யார்? அவன் ஃப்ரெண்டு. இவங்க தான் வந்து தொல்லை கொடுத்தாங்க. நான் எல்லாம் அதை வேணான்னு விட்டுவிட்டேன். அது ஃபங்க்ஷனுக்கு போனோமா அவங்க கொஞ்சம் போட்டுட்டு போன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தான் இருக்கிறேன் ஒழிய மற்றபடி நானாக எங்கே போகிறது கிடையாது. பாருக்கும் போகிறது கிடையாது, கிளப்புக்கும் போகிறது, குடிக்க போகிறது கிடையாது. அப்போ இவராக போக மாட்டார், வந்தால் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். இது ஒரு கேட்டகரி. கிறிஸ்தவர்கள் இவர்கள் தாங்களாக ஒரு தவறை துவங்க மாட்டார்கள், தங்கள் பக்கத்தில் வந்தால் அதை தொடராமல் விட மாட்டார்கள். பாவம் செய்ய இவங்க போக மாட்டாங்க, இவங்க எங்கேயுமே பாவம் செய்ய போக மாட்டாங்க. இப்போ நம்ம பாவம் செய்கிறது எங்கேயுமே போக தேவையில்லை, அப்படி தானே? பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருந்து பாவம் செய்யலாம் இல்லையா? மழையில் நனையாமல், வெயிலில் காயாமல், ஊரா நறியாமல் அனைத்து பாவங்களும் எங்கே இருந்து செஞ்சிடலாம். எல்லாமே ஆன்லைனில் நமக்கு வந்துடுது, அப்படி தானே? எவ்ரிதிங் இஸ் தேர். ஒன்றுக்கு வெளியே போக தேவை கிடையாது. அந்த காலத்தை மாதிரி இந்த காலத்தில் ஒரு சினிமா படத்தில் ஒரு பொம்பளை வித்தியாசமாக வராலாம், அதை பார்க்குறதுக்குன்னு அங்கே அலமோதி வயசு குறைஞ்சவங்க கூட காலை தூக்கி நின்று எனக்கு வயசாகிடுச்சுன்னு காமிச்சு, இல்லைன்னா அந்த மாதிரிலாம் சிரமப்பட இந்த காலத்தில் ஒன்றும் தேவையில்லைங்க. நீ என்ன பார்க்க நினைக்கிற அதெல்லாம் பார்த்துடலாம். எல்லா தவறுகளும் எங்கே தேடி வருது, நம்மளை தேடி வருது. அதனால் பாவத்தை செய்ய நாம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து போகல, அது நம்மகிட்ட வரவில்லை, என்ன செய்யறதில்ல, நாம் அதை வேண்டான்னு சொல்கிறதில்ல. ஏன் தெரியுமா? இவர்களுக்கு அந்த கொள்கை கிடையாது, அந்த ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள் கிடையாது. நாம் இப்படித்தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது, இப்படி தான் பேசணும், இப்படி பேசக்கூடாது, இப்படி தான் நடக்கணும், அப்படி நடக்கக்கூடாது, இப்படி தான் போகணும், இப்படி போகக்கூடாது, இப்படி தான் பழகணும், இப்படி பழகக்கூடாது, இப்படி தான் உடுக்கணும், இப்படி உடுக்கக்கூடாது, இப்படி தான் சாப்பிடணும், இப்படி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரிப்பட்ட இதுலேயுமே நமக்கு என்ன கிடையாது, பிரின்சிபல் கிடையாது. நல்ல ஒரு அமிக்கபிள் சிச்சுவேஷன், ரொம்பவும் சுமூகமான ஒரு சூழல் இருந்தால் நாம் செயின்ஸ். சூழல் மாறினா நாம் எல்லாம் டீமன்ஸ். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆக இவைகளுக்கு மத்தியில் பைபிள் படிக்கிறதுலாம் நம்ம விடலை. வழக்கமாக பண்ணுற ஃபேமிலி ப்ரேயர் நடக்க தான் செய்யுது, வழக்கமாக காலேஜ் நடக்குது, டிவியில் ப்ரோக்ராம் பார்க்குறோம், சர்ச்சில் நடக்குது, எல்லா மீட்டிங்ஸுக்கும் போகிறோம். ஆக இவையெல்லாம் செய்து கொண்டு பாவத்தை நாம் எதிர்க்கிறதில்ல. ஏனென்றால் வாட்ஸ் த ட்ரூ ரீசன்? என்ன காரணம் சொல்லுங்கள்? பேசிக்காக நமக்கு சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வரல. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இல்லாத காரணத்தினாலே, கிறிஸ்துவனுடைய ஐக்கியம் நம்மோடு இல்லாத காரணத்தினாலே, கிறிஸ்துவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் கிரியை செய்யாத காரணத்தினாலே, சால்வேஷன் மூலமாக ஒரு புதிய சிருஷ்டி அனுபவம் நமக்கு இல்லாத காரணத்தினாலே நமக்கு ஆவிக்குரிய கொள்கை இல்லை. நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கிறதே ஒழிய அந்த எண்ணத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு எந்த விதமான விசேஷ இன்தூசியாசமும் நமக்கு கிடையாது. எல்லாரை போல என்ன செய்வோம், வழக்கமாக வாழ்ந்து விடுவோம். ஆக முதல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு உணர்வே கிடையாது. ரெண்டாவது கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு உணர்வு இருக்குது, ஆனால் அந்த உணர்வு அவங்க என்ன செய்கிறதில்ல, பயன்படுத்துகிறதே இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது நல்ல மெடிக்கல் அட்வைசஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுது, ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய காரியங்கள் சொல்லும் பொழுது அப்படியே உட்காந்து கேட்டிருப்பாங்க, வியாதிகள் சம்பந்தமான விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, அதுக்கேற்றபடி ஒரு ஹெல்த் சம்பந்தமான காரியத்துக்கு நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு எந்த ஸ்டெப்ஸும் எடுக்க மாட்டாங்க. நோய் இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க, மருந்து சாப்பிட மாட்டாங்க.
சொல்லுகிறவள தலையாட்டி என்ன செய்வாங்க, கேட்டிருக்குவாங்க. ஒரு சரீரத்தில் உடல்நிலை இருந்தால் அவர் எப்படி இப்படிலாம் இது பண்ணணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி செயல்படணும், எப்படி வேலை செய்யணும், இந்த மாதிரி எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் எல்லாம் அழகாக உட்காந்து கேட்டுக்கிற அந்த அறிவு இருக்குமே ஒழிய மிஸ்ஸிங் என்னது, அந்த உணர்வு, அந்த சென்சிட்டிவ்னஸ். சரி, இப்போ நம்ம 3வது கேட்டகரி நோக்கி போகிறோம். 3வது கேட்டகரியை பார்க்கும் பொழுது வாசியுங்கள். எபிரேயர் 12ஆம் அத்தியாயத்தினுடைய 4வது வசனம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. எதிர்த்து நிற்கவில்லையே. You are not resisting the sin. You are not willing to stand against the sin. பாவத்துக்கு எதிர்த்து நிற்கலையே அப்படின்னு பைபிள் வார்த்தை சொல்லுது. ஆனால் நிறைய பேருடைய ஒரு யதார்த்தமான பிரச்சனை என்னன்னு சொன்னால், எதிர்த்து நிற்காமல் இல்லை, எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியவில்லை. பாவத்தை இவங்க உணர்வற்றவள் அல்ல, அறிவற்றவள் அல்ல, பாவத்தை செய்யக்கூடாதுங்கிற அந்த விசேஷ ஆர்வமற்றவள் அல்ல. உண்மையாகவே அவர்கள் ஒரு சரியான வாழ்க்கை வாழ விரும்புகிறார்கள், உண்மையானவே ஒரு பரிசுத்த ஜீவிதத்தை செய்ய விரும்புகிறார்கள், தவறை தவிர்க்க விரும்புகிறார்கள், பாவத்தை விட விரும்புகிறார்கள், தப்பிதமானவைகள் வழியாக போகக்கூடாது என்று எண்ணுகிறார்கள். ஆனால் சூழ்நிலையில் வருகிற பொழுது அவரால் முடியவில்லை. They find it impossible. They are so weak before the sin. பாவத்துக்கு முன்னாடி ரொம்பவும் வீக்காக இருக்கிறாங்க. முந்தின கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு எதிர்க்கணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. ஒரு சோதனை வந்தால் அதில் ஜெயிக்கணுங்கிறதான பெரிய ஒரு கொள்கையெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க எப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செய்கிறாங்க, பாவத்தை எதிர்க்கணும், பாவத்தை தவிர்க்கணும், பாவம் செய்யக்கூடாது, இனி தவறானவைகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, இனி தப்பிதமானவைகளெல்லாம் நம்ம காதால் கேட்டுட்டு இருக்கக்கூடாது, இனி தவறானவர்களோடு எல்லாம் பழகக்கூடாது, இனி தவறான விதத்தில் காசு சம்பாதிக்க ஆசைப்படக்கூடாது, இனி யாரிடத்திலும் வெறுப்பு உறவத்தை வைக்கக்கூடாது, யாரை குறித்தும் பொறாமை கொள்ளக்கூடாது, தவறான விதமான வாழ்க்கையை வாழக்கூடாது என்கிற ஆசையெல்லாம் இவர்களுக்கு இருக்கும். ஆனால் அப்படி வாழ முற்படுகிற பொழுது அவரால் முடியாது. Easily they are defeated. Easily they are fallen down. அவங்க விழுந்துடுறாங்க. இவர்கள் பாவம் செய்யக்கூடாது என்று விரும்பினாலும் பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. இவர்கள் தவறு செய்யக்கூடாது விரும்பினாலும் தவறு செய்யாமல் இருக்க முடியவில்லை. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அதைத்தான் கண்டுபிடிக்கவில்லை. என்னிடத்துல நிறைய வாலிபர்கள் வருவார்கள், வயது அதிகமானவர்கள் வருவாங்க. பிரதர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் எழுதியிருக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, தட்ஸ் குட். அதே நேரத்தில் யதார்த்தமான வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முடியலை பிரதர். நாம் சில சூழல்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப விட்டு கொடுத்து தாழ்ந்து போய் பொறுத்து போய் இதெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டேங்குது, முடிய மாட்டேங்குது. ஆசை இருக்குது. அந்த மாதிரி சில நேரங்களில் இந்த பாவம் ஒரு விதமாக வருது பாருங்க, அதை தவிர்க்க முடியலை. நான் அவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க என்னிடத்துல பேச வரவில்ல. பேசக்கூடாதுன்னு என்ன வந்தாலும் பேசாமல் இருக்க முடியலை. அவங்க பேசினா என்ன மாதிரி டாபிக் பேசுவாங்க, எந்த சிந்தனையோடு பேசணும்னு எனக்கு தெரியுது. ஆனால் நான் தூரத்தில் இருக்கும் பொழுது கூடாதுன்னு சொல்கிறேன், பக்கத்தில் போனோன்னே விரும்புகிறேன். சில காரியங்களை செய்யக்கூடாது அப்படி நினைக்கிறேன். ஆனால் அந்த சூழல் வருகின்ற பொழுது எவ்வளோதான் மல்லு கட்டினாலும் எவ்வளோதான் போராடினாலும் முடியலை. அதனால் என்ன ஆயிடுன்னு சொன்னால், எப்பாடா இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாதுங்கிற ஒரு சிந்தனை. எனவே அநேகர் முயற்சித்த முடியவில்லை. அதனுடைய அடிப்படை காரணம் என்னவென்றால், இவர்கள் கிறிஸ்தவத்தை தங்களுடைய சொந்த பலன் மூலம், அதாவது அவங்களுடைய செல்ஃப் ஸ்ட்ரென்த், their own strength, அவங்களுடைய சொந்த பலத்தை கொண்டு, by their own power they want to get success in the spiritual life. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொந்த பலத்தை கொண்டு ஜெயிக்க பார்க்குறாங்க. இல்லை, நீங்கள் ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம், வாஞ்சை இருக்கலாம், வில்லிங்னஸ் இருக்கலாம், இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவராலே பலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் 1:8 தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வருகின்ற பொழுது, when the Holy Spirit is coming upon you, then only you will be made powerful. நீங்கள் பரிசுத்த ஆவி வந்தாதான் பலமாக இருக்க முடியும். எனவே without the help of the Holy Spirit we cannot lead the spiritual life. We cannot keep ourselves holy. எனவே நம்ம வீணா சுயத்தை கொண்டு மல்லு கட்டிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ பைபிளில் இதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்குதே, நம்ம இப்படி செய்கிறோமே, செய்யக்கூடாது. முடியாதுங்க உங்களால். போதனை நல்லா தான் இருக்கும், உபதேசம் நல்லா தான் இருக்கும், புஸ்தகத்தில் எழுதியிருக்க நல்லா தான் இருக்கும்.
ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், இது சாதாரண மனிதர்களால் முடியும், ஆர்டினரி பர்சன்ஸ் இது முடியாது. ஆனால் மனிதர்களால் கூடாதவைகளை தேவன் கூடும்படி செய்கிறார். எப்பொழுது? மனிதனுக்கு இருக்கிற ஆற்றல் போதாதென்று இறை ஆற்றல் நமக்கு கொடுக்கப்படுகிறது இல்லையா? ஒரு ஸ்பிரிச்சுவல் எனேபிள்மெண்ட் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நாம் எப்படி பெற வேண்டும் என்று வேதத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டு பெற வேண்டும். அப்போது அந்த 4 கூட்டத்தை, இதுவரை எத்தனை கூட்டம் பார்த்துருக்குறோம்? 3 குரூப்ஸ், 3 கூட்டத்தை பார்த்துருக்குறோம். உணர்வு இல்லாதவர்கள், அறிவிருந்தும் உணர்வை செயல்படுத்த இயலாதவர்கள், 3வது எதிர்த்தாலும் முடியாதவர்கள். இப்போ 4வது குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, நல்லவனாக வாழ பார்க்குறாங்க, முடியலை. பொறுமையாக வாழ பார்க்குறாங்க, முடியலை. தவறு செய்யக்கூடாது நினைக்கிறாங்க, முடியலை. தவறாக பார்க்கக்கூடாது நினைக்கிறீங்க, பார்க்காம இருக்க முடியலை. சில பழக்கங்களெல்லாம் தப்புன்னு நல்லாவே தெரியுது, ஆனால் அறிவு இருக்குதே ஒழிய அதன் அடிப்படையில் செயல்பட போனால் முடிய மாட்டேங்குது. அதனால் என்ன முடிவுக்கு வந்துடுறாங்கன்னு சொன்னால், இது நம்மால் முடியாது. அவர்கள் பாவத்தினாலே வீழ்த்தப்படுகிறார்கள். They are being defeated by the sin's power. பாவத்தினுடைய வல்லமையால் வீழ்த்தப்படுகிறாங்க. வீழ்த்தப்படுகிற பொழுது they have fallen down, விழுந்துட்டாங்க. விழுந்தா இவர்களுக்கு எழும்ப தெரியலை. விழுந்த இடத்துல என்ன செய்கிறாங்க? அப்பா நம்மளை தள்ளி விட்டாச்சு, இனி நம்மளால் என்ன பண்ண முடியாது, எழும்ப முடியாது. எனவே இவர்கள் பல நேரங்களிலே சரியாக வாழ விரும்பியும் வாழ முடியாமல் சரியற்றவைகளினாலே விழ தள்ளப்படுகிறார்கள். தள்ளப்படுகிற பொழுது they don't know how to rise up, எப்படி எழும்புறது தெரியாது. எனவே விழுந்த இடத்துல கிடக்கிறாங்க. விழுந்த இடத்துல கிடக்கிறவர்கள் என்ன நடக்கும்? இன்னும் அதிகமாக தவறுகளுடைய ஆதிக்கம் அதிகமாகும். இவர்களுக்கு தங்களுடைய விழுந்தா எழும்புவதற்கான வழி தெரியாது. ஆனால் ரியலாக சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தவனுக்கு விழுந்தா எழும்ப தெரியும். வசனமே என்ன சொல்லுகிறது? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் என்ன செய்வான்? எழும்புவான். மீகா தீர்க்கதரிசி புத்தகத்தில் பார்க்கும் பொழுது, என் விரோதியே நான் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு நீ பெருமை பாராட்டாத, நான் விழுந்தாலும் என்ன செய்வேன்? ஈவன் இஃப் ஐ ஹேப்பன் டு ஃபால் டவுன் அகைன் ஐ வில் ரைஸ் அப், நான் எழும்புவேன். ஆண்டவர் என்னை எழுப்பி விடுவார். என்னை எழுப்பி விடுவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஆனால் இந்த ரியல் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னால் இவர்கள் முயற்சிக்கிறார்கள், முடியவில்லை, விழுந்து விடுகிறார்கள். விழுந்து விடுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்க? இனி நம்மால் முடியாது. அவர்களுக்குள்ளே அந்த கில்ட்டி கான்சியன்ஸ் மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த பாவ உணர்வுங்கிறது வேற, குற்ற உணர்வுங்கிறது வேற. கில்ட்டி கான்சியன்ஸ், அதாவது ஒரு தவறை உணர்கிறது, பாவத்தை குறித்து உணர்கிறது, ஸ்பிரிச்சுவலி டிஃப்ரெண்ட் ஒரு மீனிங் உடையது. ஆனால் குற்ற உணர்வு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கில்ட்டி கான்சியன்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த கான்சியன்ஸ் மறுபடியும் அதே தவறை செய்ய தோண்டும். இந்த ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஹேபிட் என்னுடைய இளம் வயது காலங்களில் இருந்தபடினால எனக்கு தெரியும். மதுபானம் பண்ணி இரவில் பல பிரச்சனை ஏற்பட்டிருக்குது, அடிக்கடி சண்டை ஏற்பட்டிருக்குது, இல்லை அசிங்கமாக இருக்கிறோம், வெட்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இனி குடிக்கக்கூடாதுன்னு மனதில் நினைக்கிறது. இப்படியெல்லாம் நடந்து விட்டதே குடித்து இவ்வளோ மோசமாக இருக்கும்னு நினைப்போம். அவ இது நினைத்து கொண்டே காலை நடக்கிற முதல் வேலை என்னது? அந்த காலத்தில் ஒரு பாடல் உண்டு, நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம், இனி ராத்திரிக்கு தூங்க வேணும், ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். அந்த காலத்தில் ஆமாம். உடனே நீங்கள் நினச்சிருப்போம், இவருக்கு நல்லா சினிமா தெரியுதே, நம்ம ஏதாவது ஒரு உதாரணத்துக்காக அங்கங்கே ஒன்று சுட்டி காட்டினா இவரு மட்டும் ஒன்றும் தெரியாதவரை இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு. நம்ம அந்த இதெல்லாம் நடக்கிற உலகத்தில் நம்ம இருக்கிறதுனால இதெல்லாம் அந்த காலத்தில் நான் சினிமா பார்க்குற பழக்கம் இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இந்த காலத்தில் நடக்கிற காரியங்களை நம்ம சினிமா தேட்டருக்கு போகல, அது போன்ற காரியங்களும் நம்ம இன்வால்வ் ஆகலை. நம்ம அங்கே போகிறவங்கள வர்றவங்கள நிறைய காரியங்கள் என்ன செய்கிறோம்? நாம் விரும்பி போகாமல் நம்முடைய காதுகளை கேட்கறது, நம்முடைய கண்களை பார்க்குறோம். எனவே அது போன்ற சில காரியங்களை சுட்டி காட்ட நேரிடுகிறது. அப்போ பார்த்திங்கன்னா, அந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறவனுக்கு மனைவி அடிப்பான், சண்டை போடுவான், பிள்ளைகள்லாம் அழும், உடனே ஃபீல் பண்ணால் இனிமேல் குடிக்க விடணும். ஆனால் மறுநாள் காலையில் அந்த குற்ற உணர்வை மறைக்கிறது குடிப்பான். அந்த குற்ற உணர்வு மடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, சரி நேற்றை குடித்தது மாதிரி இல்லை, இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பெக், ஒரு நவுட்டக், ஒரு பவர்ஸ்டர் போடுவோம். அது நார்த்தில் உள்ள வார்த்தை, ஒன்று போட்டுக்கணும். அப்புறம் அது உள்ள அந்த தண்ணி உள்ளே போனோன்னு என்ன பண்ண தெரியுமா? பத்தாது இன்னும் கொஞ்சம் வேணும். அப்புறம் அடுத்த இன்னொரு பேக், அப்புறம் பழைய கதை தான். அதை மாதிரி பல வேறு விதமான பாவம், பார்க்கக்கூடாதுன்னு பார்த்துட்டே இருப்பான்.
அப்புறம் முடிவு பண்ணோம், நேற்று இவ்வளவெல்லாம் பார்த்து ரொம்ப நம்ம மோசமாக போயிட்டுருக்கோம், பைபிளெல்லாம் படிக்கிறோம், கோயில்கள்லாம் போகிறோம், இந்த மாதிரியே பார்த்து பார்த்து வீணாகக்கூடாதுன்னு அந்த குற்ற உணர்வு வரும், கில்ட்டி கான்சைன்ஸ் வரும். சர்ச்சில் போய் உட்காந்துருக்கிறவள நம்ம நேற்று இப்படியெல்லாம் தப்பாக பண்ணியிருக்கமே பண்ணி ஃபீலிங் வரும். இப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அங்கேருந்து பாவாரிக்கையே பண்ணுவான், ஆனாலும் வீட்டில் வந்தோன்னு முதல்ல தான் பார்ப்பான். இது சைக்கலாஜிக்கலாக நடக்கிற சில விஷயங்கள், புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள். அது மாதிரி தவறான உறவுகள், தவறான பழக்கங்கள், பாலியல் சம்பந்தமான காரியங்கள், இது போன்ற பல காரியங்கள் குற்ற உணர்வு வந்துவிட்டால் அந்த குற்ற உணர்வு இன்னும் தவறு பண்ண வைக்கும். ஐயோ, நேற்றுக்கு நாம் இந்த விதமான ஒரு தவறாக போயிட்டோமே, ரொம்ப தப்பு பண்ணிட்டோமேன்னு அந்த குற்ற உணர்வு வருகிற பொழுது அன்றைக்கும் அந்த தவறான உறவுக்கு போகும்படியாக ஒரு தூண்டுதல் கிடைக்கும். கூட்டம் முடிஞ்சவொடனே என்கிட்ட கேட்காதீங்க, அது எப்படி இப்படி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க அப்படின்னு. இவ்வளோதான் விளக்கம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, கில்ட்டி கான்சைன்ஸ் இல்லை, தவறு நடந்து விட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஆண்டவர் வில்லிங்காக இருக்கார் இல்லையா? அதைத்தான் பார்த்தோம் இல்லையா? 1 யோவான் 2:1 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, பாவம் செய்தோமானால் நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுவதற்கு அவர் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறார் இல்லையா? இது யாருக்கு தெரியும்? ஒன் ஹூ ஹஸ் காட் த சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அவன் விழுந்தா உடனே என்ன பண்ணும்? ஆண்டவரை விழுந்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணி ஃபீல் பண்ணிட்டே இருந்தால் இன்னும் தப்பு பண்ணும். ஆண்டவரே, எனக்கு 2 காரியத்தை செய்யணும். இந்த கில்ட்டி கான்சென்ஸை என்னை விட்டு ரிமூவ் பண்ணணும். 2வது, மறுபடியும் என்னை விழாமல் பாதுகாக்கணும். என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க ஆண்டவரே, என்னால் எழும்ப முடியலை. எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு மறுபடியும் அந்த பாவத்தை செய்யணும் ஆசையாக இருக்கு ஆண்டவரே. செய்யக்கூடாதுன்னு தெரியுதே ஒழிய எனக்கு விருப்பம் இருக்குது. இன்னும் நான் பேசணும்னு தான் ஆசைப்படுறேன், இன்னும் நான் குடிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், இன்னும் அந்த பாதையில் போகணும் ஆசைப்படுறேன். என்னால் அதை வெறுக்க முடியல ஆண்டவர், எனக்கு ஒரு நல்ல மன உணர்வை தாரும், ஆகாத வெளி வெறுக்கிற இருதயத்தை தாரும். இப்போ நான் விழுந்து கிடக்கிறேன், என்னை தூக்கி விடுங்க ஆண்டவரே. என்னை தூக்கி விடுற மட்டுமல்ல, விழுந்துட்டனேங்கிற அந்த குற்ற உணர்வு என்னை விடுதலை பண்ணி, நீர் என்னை ஒரு நியாயாதிபதியாக பார்க்கிறவராக நான் ஃபீல் பண்ணாமல் அன்புள்ள தகப்பனாக பார்க்கறதுக்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த விதமாக கேட்பேன். ஏன்னா சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவனுக்கு காடை பற்றி நல்லா தெரியும். இந்த கெட்ட குமாரன் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் இழந்த பிறகு, ஆஃப்டர் he had lost everything, ஆனாலும் he came back. எப்படி அவன் மறுபடியும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தது? ஒரே ஒரு காரணம் தான், எல்லாம் இழந்தாலும் என் தகப்பன் நல்லவர்ங்கிற அறிவை மட்டும் இழக்கலை. என் தகப்பன் நல்லவர், ஆனால் அந்த நல்ல தகப்பன்கிட்ட போயிட்டு நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த விதமான தகுதியும் நியாயமும் கிடையாது. ஒன்று பண்ணுவேன், ஜஸ்ட் எனக்கு ஒரு ஸ்லேவ் வேலையாவது கிடைக்கட்டும், அப்படி போவேன். அதுதான் அவனை உயரத்து கொண்டு வந்தது, ஏன்னா தகப்பனை குறித்த ஒரு அறிவு. அறிவுகளை விழுந்தால் மறுபடி நாம் எழும்ப முடியும். நம்ம எழுப்பிவிடத்தான் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஊர் உலகமெல்லாம் விழுந்துட்டியே படுபாவி நாசமாக போகிறவனை எத்தனை முறை சொன்னேன், கேட்டியான்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்வார், மகனே, நானும் உனக்கு பல முறை சொன்ன, நீ கேட்கல, பரவாயில்ல, இப்போ நீ மறுபடியும் எழும்பி வா. நீ விழுந்து கிடக்கிறத நான் பார்த்து என்ன என்ஜாய் பண்ண முடியும்? உனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். அதனால் நீ எவ்வளவோ வார்னிங் கேட்டோம், மறுபடியும் இப்போ விழுந்துட்ட. அவனை அப்படியே உன்னை விட்டுட்டு போயிட்டா. உன்னை யார் தான் தூக்குறது? என்னை தவிர உன்னை தூக்கி விடுறதுக்கு வேறு யாருமே கிடையாது. ஏன்னா உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன், அதனால வா, என் கையை பிடிச்சிக்கோ, எலும்பு அப்படின்னு எழுப்பி விடார். உலகம் என்ன பண்ணும்? சொன்னேன் கேட்டியா? சில பிள்ளைகள் பார்த்தீங்க, சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எங்கேயா போய் விழும், அது கையை உடைச்சிடும், காலை உடைச்சிடும், அழும், ப்ளீடிங் ஆயிரும். இந்த அம்மா அப்பாக்கள் முதல்ல செய்கிற வேலை என்ன? ஏற்கனவே பட்ட காயம் பத்தாது, அதை அழுது வலியில் துடிக்கும். சொன்னேன் கேட்டியா, எத்தனை முறை சொன்னேன், பொத்து போடுவாங்க. அது ஏற்கனவே பட்ட காயத்தில் அழுதுட்டு இருக்குது. அது பத்தாவது இவங்க என்ன பண்ணுவாங்க? அது பட்ட காயத்தை விட நான் சொன்னதை இது கேட்கலைங்கிற உணர்வு தான் இவங்களுக்கு மேலோங்கி இருக்கும். ஆனால் தேவன் அப்படியெல்லாம் அவரும் சொல்லுவார், நீ சுகமாக இருக்கும் பொழுது உனக்கு சொன்னேன், நீ கேளை நன்றாய், ஆனாலும் நாசமாக போ, அனுபவி அப்படின்னு போட மாட்டாருங்க. மறுபடியும் என்ன செய்வார்? வா, இனிமேலாவது என்ன செய்ய, இனி பாவம் செய்யாத, வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பாவம் செய்ய இருக்கக்கூடிய அவன் உதவி செய்யணும்னு சொல்லி அழைச்சிட்டு போவார். அப்போது ஒரு கூட்டம் பேருக்கு உணர்வு இல்லை, ஒரு கூட்டம் பேருக்கு உணர்வு அறிவு இருந்தாலும் அந்த அவர்களுக்கு அதை தவற செய்யக்கூடாதுங்கிறதான ஒரு கொள்கை இல்லை. 3வது கூட்டவங்களுக்கு சக்தி இல்லை. 4வது கூட்டவங்களுக்கு விழுந்தா எழும்ப தெரியல. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கு தேவையான அடிப்படை ரட்சிப்பு இல்லை, அதுதான் காரணம். எனவே நாம் விழுந்தால் மறுபடியும் எழும்ப முடியும். அதற்கு என்ன வழின்னு பார்க்க வேணும். இந்த வீழ்ச்சின்னு சொல்கிற வேளை பேக் ஸ்லைடிங். நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்கள். நான் பிரசங்கம் முடிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துள்ளோம். நாம் ஒரு தடவை பாவத்தில் விழுந்தார் அப்படின்னு சொல்கிறோம்ல, சொல்கிறீங்களா? நீங்கள் யாரையா உங்களுக்கு தெரியும், அவன் பாவத்தில் விழுந்துட்டான், அவன் பின்வாங்கி போயிட்டான், பேக் சைட் ஆகி போயிட்டான். யாரை சொல்லுகிறோம்?
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேக் ஸ்லைட் ஆகி போனதை யாரை சொல்கிறீங்க? இல்லை, எந்த தப்பு பண்ணுறவளை சொல்கிறீங்க? அவன் ஏதாவது பாலியல் சம்பந்தமான ஒரு தவறில் விழுந்தா அவன் பேக் சைடு ஆகி போயிட்டான்னு உடனே சொல்லுவீங்க இல்லையா? இல்லைன்னா பெரிய அளவில் பணம் மோசடி பண்ணி ரொம்ப குற்றவாளியாக மாறினா அவனை வந்து பேக் சைடு ஆகி போயிட்டான் அப்படிம்பீங்க இல்லையா? இல்லைன்னா அவன் தண்ணி போடுற பழக்கம் இல்லாமல் இருந்தால் இப்போ டென்ஷனாக என்ன பண்ணிட்டான், தண்ணி மறுபடியும் போட போயிட்டான், அப்போ மறுபடியும் பேக் சைடு. பெரும்பாலும் ஏதாவது குடிப்பழக்கம், பாலியல் சம்பந்தமான பழக்கம், இந்த பாலியல் சோதனைகள், இது போன்ற காரியங்களை உடையவர்கள் மட்டும்தான் நாம் பேக் சைடு ஆகிட்டோம். அவங்க தான் விழுந்துட்டாங்க, அவர் கர்த்தரை விட்டு விலகினார் அப்படின்னு மற்றவங்க எல்லாரையும் நம்ம எப்படி பார்க்குறோம்? பெரும்பாலும் மனுஷன் இந்த பாலியல் சம்பந்தமானது, இந்த பழக்க வழக்கம் சம்பந்தமானது, இதை மட்டுமே தவறுன்னு பார்க்க படிச்சிருக்கிறான். ஆனால் தேவனுடைய பார்வை வேற, மனுஷனுடைய பார்வை வேற. பேக் ஸ்லைடிங்கிறது வந்து ஒரு இச்சை சம்பந்தமான ஒரு பாவத்தில் விழுந்தது மட்டுமல்ல, இல்லைன்னா மதுபானம் போன்ற ஒரு பழக்கத்தில் விழுந்தது மட்டுமல்ல, இன்னும் நிறைய இருக்குது இல்லையா? இன்னும் நிறைய விஷயங்களை விழுந்திருக்கிறோம். இன்றைய சமுதாயத்தில் அநேகர் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது, உடை விஷயத்தில் விழுந்துட்டாங்க. இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில் உடை உடுப்பதற்கு ஆர்வமற்றவர்கள் பேக் ஸ்லைட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உடை விஷயத்தில் அவங்க என்ன ஆயிட்டாங்க? they fell down in sin, பாவத்தில் விழுந்துட்டாங்க. இன்றைய கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி, இன்றைய நவநாகரிக சூழலுக்கு ஏற்றபடி 4 பேர் பார்க்கும் பொழுது நான் எப்படி தோன்ற வேண்டும் என்ற ஆசையின் அடிப்படை செயல்படுகிற பொழுது நம்ம பாவத்தில் தான் விழுந்திருக்கோம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 2:10 சொல்லுகிறது, நீ கிறிஸ்தவன், நீ தேவனை அறிந்தவள், நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ பரிசுத்தவன் அழைக்கப்பட்டிருக்கிற, எனவே தகுதியான உடையை அணியணும். அதுக்காக ஜிப்பா தான் போடணும், ஒட்டுமொத்தமாக உடலெல்லாம் முடுகிறதான கோஷா டைப்பில் தான் உடை விடுங்க அப்படிலாம் கிடையாது. டீசெண்டான ட்ரெஸ், டீசெண்டான ட்ரெஸ், தகுதி, கிறிஸ்தவத்துக்கு ஏற்ற தகுதி. அதுக்காக தளதெல்லாம் ரொம்பவும் பழைய சட்டைகள்னு ரொம்ப மட்டமான சட்டை போட்டு நடக்கும் அப்படியெல்லாம் நான் சொல்லவில்லை. மாறுகின்ற சூழலுக்கு ஏற்றபடி மாற்றங்களை நாம் எல்லாத்தையும் எதிர்க்க முடியும். ஆனால் எவ்வளவு சூழ்நிலை மாறினாலும், சொசைட்டி மாறினாலும், நம்முடைய நோக்கம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழுது. கிறிஸ்டியன் கல்ச்சர், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், தட் மஸ்ட் பி ப்ரிசர்வ்ட். அது வந்து என்ன செய்யணும்? பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் உடை கலாச்சாரத்தில் விழுந்ததே தெரியல. இன்றைக்கி நிறைய சர்ச்சஸுக்கு போகிறவில்ல, நிறைய மீட்டிங் வரவில்லை, சில பிள்ளைகள் வந்து அவங்க உடுத்திருக்கிற உடைகள் வந்து அங்கே நிற்கிறவில்ல, ஃபேனெல்லாம் இருக்கக்கூடாதுங்க அந்த பக்கம். அது வேறு பெடசல் ஃபேனை வச்சு விட்றாங்களா? ஆமாம், நான் ஒரு கடந்த வருடம் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அப்போ ஸ்பெஷல் சாங் பாடுவாங்கன்னு சொல்லிட்டு 4-5 சகோதரிகள் வந்தாங்க, பாடிட்டு போகட்டும், நல்லா தான் பாடினாங்க. ஆனால் ஒரு அன்னீசினஸ், ஏன்னா இங்கே ஒரு பெடசல் ஃபேன் வச்சுருக்கோம், அங்கே ஒரு பெடசல் ஃபேன் வச்சுருக்கிறோம். இவங்க அணிந்திருக்கிற உடை என்ன பண்ணுது? அது பறக்குது. இதை கட்டுப்படுத்துறதா, பாட்டை பாடுறதா? அங்கேயும் ஆள் உட்காந்துருக்கு. நான் இதை வந்து நீங்கள் சொல்கிறவள்ள தப்பாக நினச்சிக்கூடாது. அங்கேயும் உட்காந்துருக்குறோம், நாங்கள்லாம் பின்னால் தான் உட்காந்துருக்குறோம், பாஸ்டர்லாம் பின்னால் தான் உட்காந்துருக்குறா, அங்கே கொயர் உட்காந்துருக்குறாங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணுது? ஏன்னா அதற்கேற்ற உடை. காரணம் என்னவென்றால், எது சரியானது என்பதை விட சொசைட்டிக்கு ஏற்றபடி இருக்கிறதான்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் எப்படிமானா, ஒழுங்குள்ளவர்களாக இருக்க விரும்புகிறல்ல. ஒரு பிள்ளையை பார்த்து நீ ஒழுங்காக இருக்க விரும்புறியா, நவீனமாக இருக்க விரும்புறியா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லும்? சும்மா ஒரு பேச்சுக்காக நான் ஒழுங்கு மிகுந்த நவீனத்தில் இருக்கேன். இன்றைக்கி ஒழுங்காக இருக்கிறதே வந்து அவுடேட்டட் கல்ச்சர், தெரியுமா உங்களுக்கு? இது என்னடா ஒழுங்காக வந்துட்டு இருக்குது, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வருது, ஒழுங்காக நடந்துக்குது, ஒழுங்காக பேசுது. அப்போ இந்த நவீன கலாச்சாரத்துக்கு இது சூட்டபிள் கிடையாது. இது அவுடேட்டட், ஓல்டு ஃபேஷன். ஒழுக்கம் இன்றைக்கி ஓல்டு ஃபேஷன் ஆகி போச்சுங்க. இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சரியாக இருக்குதா, காமன் சென்ஸுக்கு ஏற்றபடியாக இருக்குது, அதெல்லாம் கிடையாது. எப்படி இருக்கணும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்களா, ஹேர் ஸ்டைல்லாம் காலத்துக்கு ஏற்றபடி மாறுதாச்சு. நாங்கள்லாம் காலேஜ் படிக்கிறவள ஹிப்பி ஸ்டைல் வச்சுருந்தோம் அந்த காலத்தில். அவ்வளவு கொண்டை வளர்த்துட்டு எங்களெல்லாம் பார்த்து ரொம்ப தமாஷெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் தமாஷ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனாலும் எங்களுக்கு நாகரிகம் தெரியும்னு காட்டணும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரில் அந்த காலத்தில் ஸ்வீப்பர்லாம் தேவைப்படாது, நாங்கள் அணிந்து கொண்டிருக்கிற பேண்ட்ஸுகளே போதும். ஏன்னா பெல் பாட்டம் போட்டு நடப்போம். அந்த காலத்தில் வந்து என்னடா பாவாடை போட்டுதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் காலேஜில். ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். நாங்கள் போகிற வழியில் என்ன செய்யிருக்கோம், அந்த ஸ்வீப்பரை விட அது அழுமையாக பெருக்கும். அந்த பெருக்கி அடிப்பக்கம் கிழிஞ்சு போங்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னு சொன்னால், அவன் ஒரு செயின் வச்சு தைச்சி கொடுப்பான். அது ஒரு கலாச்சாரம். ஜிப்பு, இந்த மாதிரிலாம் ஒரு கலாச்சாரம் மாறி மாறி வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அதாவது ஒரு நல்ல தோற்றோடாலும் பரவாயில்ல, இவ்வளவு இடத்தையும் காலி பண்ணி விட்டுட்டு இந்த டாப்பில் வந்து ஒரு தனி தோப்பு,
சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏரியாஸ் காலியாக கிடக்கும். அதுக்கு நடுவில் கொஞ்சோண்டு மண் இருக்கும், அதில் 4 செடி முளைச்சிட்டு இருக்கும். அது மாதிரி என்ன செய்கிறோம்? சரி, இப்போது இந்த கல்ச்சருக்கெல்லாம் நம்ம அதாவது நவீனத்தில் இருக்கிறவள்ள நம்ம எல்லாத்தையும் இப்போ நான் இல்லை 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க இருப்பேன்னு சொல்ல தேவையில்லை. ஆனால் ஒரு ஒழுக்கத்துக்கேற்றதாக இருக்கிறதா? நம்முடைய உடைகள் ஒழுக்கத்துக்கேற்றதாக இருக்கிறதா? ஏன்னா ஒருத்தர் ஒழுக்கம் உள்ளவரா இல்லையா என்பதை அவருடைய செயல்பாட்டில் மட்டும் இல்லைங்க, அவருடைய உடையிலே கண்டுபிடிச்சிடலாங்க. ஏன்னா உடை தான் மனிதனை ஒழுக்கம் இருக்கிறதா இல்லையா, இவன் ஒழுக்கத்தை மதிக்கிறவனா இல்லையா என்பதை காட்டுகிறது இல்லையா? இன்றைக்கி உடைகளை குறித்த விவரங்கள் எல்லாம் நான் பேச போனால் நம்ம டாபிக் மாறணும். அதனால் ஐ எம் வெரி கேர்ஃபுல். ஏன்னா அந்த ஏரியாவுக்கு போயாச்சுன்னு சொன்னால் ரிட்டர்ன் ஆகி வர்றது ரொம்ப சிரமம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலம் இப்போ நவீனமே இருக்குது பாருங்கள். இந்த துப்பட்டான்னு ஒரு ஐட்டம் சொல்கிறாங்களா, அது என்னங்க அது? துப்பட்டான்னு என்ன பிரதர்? ஆங்கிலத்தில் ஷால். இது எதுக்கு? குளிர்காலத்தில் போடுறதுக்கா? ஷால் தான் நம்ம அதிகமாக இந்த நவம்பர் டிசம்பர் மாதிரி போடுவோம். பெண்களுக்கு எதற்கு துப்பட்டா கொடுக்குறாங்க? ஈஸியாக ரோட்டில் போனால் தெரியும் எதுக்கு துப்பட்டா கொடுக்குறாங்கன்னு. எதுக்கு? ஆமாம், பாய் ஃப்ரெண்டோட ஊர் சுற்றுற வெள்ள பின்னால் இருக்கிறது நான் தான் தெரியாதபடிக்கு அதை துப்பட்டா போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, முகமூடி திருடனை போல் என்ன பண்ணுவாங்க, போடுவான். இதுக்கு தான் அது இப்போ இன்றைய சமுதாயம் பார்க்குறவள துப்பட்டா எதுக்கு? யாரும் நம்மை துப்பறிந்து கண்டுபிடித்து விடக்கூடாதுன்னு இருக்காம மறைக்கிறது. சிலர் அதுக்கு அது ஒரு விரும்பா பொருள். ஆனால் அவன் எதற்கு கொடுத்தா நான் விளக்க விரும்பல. காமன் சென்ஸ் சொல்லும். எதுக்கு? ஒரு ஆண் துப்பட்டா போட்டாதான் அப்படிலாம் கிடையாது இல்லையா? அவன் பனியனை போட்டு வந்தால் கூட அவன் யாரையும் அவன் இச்சிக்க முடியாது. அவன் டிஷர்ட்டை போட்டதை யாரும் இச்சிக்க முடியாது. ஆனால் அதே மாதிரி ஃபீமேல்ஸும் செய்ய ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் அப்படியே ஆணை போல் வந்தால் அது அநேகரை இச்சிக்கும். அது ஒரு இன்டீசன்ட் அப்பியரன்ஸை கொடுக்கும். அப்போ இதை போன்ற காலம் இந்த நவீன யுகத்தில் நம்ம வாழ்கிறோமே எப்படி? இல்லை, கொஞ்சம் நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும். நம்முடைய தோற்றம் மற்றவங்களுக்கு இச்சையும் ஏற்படுத்தக்கூடாது, ஒரு ஒழுங்கீனமான சிந்தனையை கொடுக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாலியலில் விழுந்துறவங்க மட்டும்தான் பேக் ஸ்லைடிங் சொல்கிறோம். நிறைய பேர் இந்த உடையிலே விழுந்து கிடக்கிறாங்க, அவங்களும் பேக் ஸ்லைடிஸ் தான். அவங்க என்ன தான் பைபிள் படித்தாலும் சரி, என்ன தான் மினிஸ்ட்ரி பண்ணாலும் சரி, என்ன தான் ஆராதனை நடத்தினாலும் சரி, தே ஆர் பேக் ஸ்லைடிஸ். ஏன்னா கர்த்தருக்கேற்ற உடைகளுக்கு அவளை என்ன செய்யலை, முக்கியத்துவம் கொடுக்கலை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில சாப்பாட்டு விஷயத்தில் பேக் ஸ்லைடிங். அது எப்படி? நம்மளை கொஞ்சம் பாதிக்கிற பகுதி இல்லையா? எப்போவுமே மனுஷன்னா கொஞ்சம் டேஸ்ட்ஃபுல்லாக தான் சாப்பிட விரும்புவோம் இல்லையா? ஆனால் டேஸ்ட்டாக சாப்பிட்றதான் சாப்பாடுன்னு எப்பவும் சாப்பிட்டு இருக்கக்கூடாது. டேஸ்ட்டு 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 இங்கே கிடச்சி டேஸ்ட்டாக இருக்குமா, அங்கே போனால் டேஸ்ட்டாக இருக்குமா? இப்போ எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்தல ஜொமாட்டோங்கிறாங்க, ஸ்விக்கிங்கிறாங்க, ஊபர் ஈட்ஸுங்கிறாங்க. அவங்க கொஞ்சம் வீட்டில் செய்கிறதே போயிடுச்சு. நானும் எவ்வளோ வருஷமாக ஊழியங்களுக்கெல்லாம் போய் அந்த காலத்தில் எல்லாம் ஊழியங்களுக்காக வெளியூர் போனால், இந்த காலத்தில் நான் சொல்லுவேன் உங்கள் வீட்டு சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம் ஐயா. ஏன்னா நீங்கள் எங்களுக்கு நல்ல சாப்பாடு தர மாட்டீங்க. எங்களுக்கு பெருசாக கூப்பிட்டு வச்சுட்டு ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணி அங்கேருந்து அந்த பிளாஸ்டிக் பேப்பரை என்ன பண்ணிங்க நூலெலாம் ஊற்றிட்டு கொட்டிக்கிட்டு கொடுப்பீங்க. அதை விட நாங்கள் அங்கேயே போய் சாப்பிட்றோம் சுட சுட. என்ன ஒரு வித்தியாசம், உங்கள்கிட்ட இப்போ ஃப்ரீயாக கிடைக்கும். ஐயா அந்த காலத்துல எல்லாம் ஒரு வீட்டுக்கு போனால் அழகாக சமைப்பாங்க. காய்கறி கடைக்கு போயிட்டு, கறி கடைக்கு போயிட்டு, மீன் கடைக்கு போயிட்டு, அதெல்லாம் அவங்க சமைக்கிறவள்ள ஆம்பளைங்கெல்லாம் உட்காந்து கதை பேசுவாங்க. அதுக்கப்புறம் பசி வேலை வருகிற பொழுது அழகாக பரிமாறம் பாருங்கள், அது சாப்பாடு. இன்றைக்கி பிரதர் வாங்கன்னு சொன்னால் அழைக்கிறவங்களுடைய நல்ல எண்ணத்தை பாராட்டுறேன், ஆனால் நீங்கள் தருகிறது ஹோட்டல் சாப்பாடு தான். நம்ம கெஸ்ட்டுகளுக்கு என்ன கொடுக்குறோம்? அவன் ஊறுபட்ட டேஸ்ட் என்ஹான்சர்லாம் போட்டு செஞ்சு வச்சுருக்கிற அந்த கலப்பட சாப்பாடை தான் வாங்கி சாப்பிட்றோம். வரவங்களுக்கும் இவங்க செய்கிறத விட அது நல்லா இருக்குன்னு ஃபீலிங். நல்லதாக போச்சு, ஹோட்டலில் வாங்கி கொடுத்து தான் முடியும். வரவங்களாவது வீட்டில் சாப்பிட வருங்கிறாங்க. இன்றைக்கி உள்ளவங்க ஹோட்டலில் கூப்பிட்டு போகலையே, ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகலையே, இங்கே சுவையாக செஞ்சு அங்கே போய் சாப்பிட்ணும். வீட்டில் என்ன டேஸ்ட் இருந்தால் என்ன புண்ணியம் நமக்கு? என்ன அவுட்டோர் சாப்பாடு தான் அருமையானவளை. சுவையை நம்மை அடிமையாக்கக்கூடாது, ருசி நம்மை அடிமையாக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிடுங்க, மீன் சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமைனா கறி தான் சாப்பிடுவேன், ஞாயிற்றுக்கிழமைனா பிரியாணி தான் சாப்பிடுவேன், ஞாயிற்றுக்கிழமைனா சிக்கன் 60 தான் சாப்பிடுவேன். அது அப்படியெல்லாம் கிடையாது. அதுலேயும் நமக்கு பேலன்ஸ் வரும். அதுக்காக நீங்கள் சுவையை விரும்பாங்கன்னு சொல்ல வரல, எல்லாத்துலேயும் பேலன்ஸ். எதற்கு சொல்லுன்னா ஒரு சில ஏரியாக்களில் மட்டுமே நம்ம பாவத்தை பார்க்கக்கூடாதுங்க. எல்லா ஏரியாக்களை என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். பாவம் என்பது எந்தெந்த வடிவத்தில் வருகிறது பார்க்க வேண்டும். எனவே உணவிலும் அநேகர் பாவத்தில் விழுறாங்க, உடையிலும் அநேகர் பாவத்தில் விழுகிறாங்க, வெறுப்பு விரோத சிந்தனைகளில் பாவத்தில் விழுறாங்க, பணாசையில் பாவத்தில் விழுறாங்க. இவர்களெல்லாம் நம்ம பாவிகள் சொல்கிறதில்ல. எவனா ஒருவன் உணர்ச்சியினுடைய விளைவாக
அவன் ஒரு பாவத்தில் விழுந்தா 4 காலத்துக்கும் அவனை வந்து கெட்டவனாக பார்க்குறோம். இவன் 1000 பொய்யை சொல்லி பணம் சம்பாதிப்பான். யாருக்கும் எந்த உதவியும் செய்யாமல் எல்லாம் தனக்காகவே சேர்த்து வைப்பான். இவனை பாவின்னு சொல்கிறது கிடையாது. அவ்வளவு எனக்கு 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 என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு அப்படியே சேர்த்து வச்சுட்டு அவசியமான உதவி செய்ய மாட்டான். கர்த்தருடைய பார்வையில் யார்? ஹீஸ் அ பக்க சின்னர். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்? இவ்வளவு காலமும் கர்த்தரை பெரிதான கிருபையினால ஒழுக்கம் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பரிசுத்த ஜீவி. என்னையா பரிசுத்த ஜீவிதம் வாழ்ந்த? பரிசுத்தம்னு சொன்னால் 4 பேருக்கு பிரயோஜனப்படணும். நீ உங்ககிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். எல்லாம் எனக்கு 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 எனக்குன்னு வச்சுக்கிட்டு நீ எப்படி பரிசுத்தவனாக இருக்க முடியும்? எனவே பாவத்தில் விழுவது என்பது இவைகள் மட்டுமல்ல. சரி, இப்போ நம்ம இறுதியான சப்ஜெக்டுக்கு வருவோம். இவ்விதமான ஒரு நிலைமையில் நாம் இருந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற பொழுது இதுதான் போலி கிறிஸ்தவம், நம்மை அறிய வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பாவத்தில் விழுந்தவன் எழும்ப முடியாமல் இருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறான்னா, முதலாவது அவனை மன்னிக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுதும், கொலோசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும், கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு இருக்கிறது. எனவே நம்முடைய சுய முயற்சிகளினாலே பரிசுத்தவானாக வாழ விரும்பாமல், விழுந்த இடத்திலே அப்படி விழுந்து கிடக்காமல், கிறிஸ்துவுக்குள் நமக்கு மன்னிப்பு இருக்கிறது. எபேசியர் 4:32 வாசித்து பார்க்கும்போது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை மன்னிங்களை சொல்லுகிற அளவிற்கு கிறிஸ்துவ வருகிற மன்னிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி செய்கிறார் என்றால், முதலாவது நம்மை மன்னிக்கிறார். நான் 2 கருத்துக்களை மட்டும் சொல்லி முடிக்க போகிறேன். எனவே விரைவில் கூட்டம் முடிந்துவிடும். இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் முடிந்துவிடும். ஆண்டவர் முதலாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு சால்வேஷன் தரார். அப்படி தானே? நான் பாவி என்று உணர்ந்து, ஆண்டவரை என்னால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடிய உணர்ந்து ஆண்டவர் வருகிற பொழுது, ஆண்டவரை எனக்கு பாவத்தை குறித்த உணர்வே இல்லை, எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவர் வருகிற பொழுது, ஆண்டவர் விழுந்தா எனக்கு எழும்ப தெரியல, என்னை எழுப்பிவிடும் ஆண்டவர் வருகிற பொழுது, ஆண்டவர் நமக்கு தருவது என்ன? சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் என்ன வருதுன்னு சொன்னால், முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have the chance to enjoy God's forgiveness. அவருடைய மன்னிப்பு. இதுவரையிலும் செஞ்ச எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கார்? மன்னிச்சுக்க. மனுஷன் மறக்க மாட்டான், தாய் மறக்க மாட்டாங்க, கணவன் மறக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி மறக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை, ஆண்டவர் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, மறந்து விடுகிறவங்க. உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிவப்பாக இருந்தாலும் அது உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே அவருடைய மன்னிப்பை கொண்டு வருவதுதான் ரட்சிப்பு. இரண்டாவதாக இந்த சால்வேஷன் பேக்கேஜ்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சால்வேஷன் நமக்குள்ள வர்ற வேலை ஹோலி ஸ்பிரிட் வருது. இந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து செய்கிற என்ன வேலை? இந்த காலத்து கிறிஸ்தவங்கிட்ட வந்து செய்கிற மாதிரி வேலை இல்லை. அது ஹோலி ஸ்பிரிட் இல்லை, போலி ஸ்பிரிட். நிறைய திருச்சபைகளில் வந்து ஹோலி ஸ்பிரிட் ஃபீல் பண்ணுறதும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் ஹோலி ஸ்பிரிட் கிடையாது, போலி ஸ்பிரிட். ஆனால் ஹோலி ஸ்பிரிட் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், யோவான் 16:8 என்ன சொல்லுங்கன்னு சொன்னால், நான் பார்த்து முடித்து விடுவோம். அவர் வந்து என்ன பண்ணுவார்? நீதியை குறித்து, பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்? உணர்வில்லாத வாழ்க்கையை குறித்து பார்த்தோம், அறிவில்லாத வாழ்க்கையை குறித்து பார்த்தோம், அந்த ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவ்னஸ் இல்லாத பார்த்தோம். இப்போ என்ன நடக்கிறது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்குள்ள வருகிற பொழுது, அந்த மனிதன் தவறு செய்ய செல்லுகிற பொழுது, தவறு செய்ய தயாராகிற பொழுது, தவறு செய்ய தூண்டப்படுகிற பொழுது, அந்த ஹோலி ஸ்பிரிட் அவங்க என்ன பண்ணுது? நீ தப்பு பண்ண போற, உன்னை தவறு தூண்டுகிறது, நீ தவறான வழியில் போகிற, நீ தவறாக பேச போகிற, நீ தவறான வார்த்தைகளை சொல்ல போகிற, நீ தவறான முறையில் முடிவெடுக்க போகிற, யூ ஆர் கோயிங் ராங் அப்படின்னு அது என்ன பண்ணுது? அவனுக்குள்ளே உணர்த்துகிறது. அதுதான் ஹோலி ஸ்பிரிட். கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன தெரியுமா? நான் எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், நான் இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்று அந்த ஹோலி ஸ்பிரிட் எனக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. தவறு செய்ய போகிற பொழுது உணர்த்துகிறது. தவறு செய்து விட்டால், தவறை செய்து விட்டாயே, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறாய் என்று சொல்லி உணர்த்துகிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவியினாலே பாவங்கள் உணர்த்தப்படுகிற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் போட்டு பிரசங்கம் பண்ணுகிறவர் வந்து அவர் இடி முழக்கம் போல பிரசங்கம் பண்ணாதான் சிலர் தங்களுடைய வாழ்க்கையுடைய தவறுகளை உணர்வார்கள். நிறைய கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, மனம் திரும்பின கிறிஸ்தவன் சொல்லுவாங்க. ஆனால் இவர்கள் தங்களுடைய பாவத்தை உணரணும்னா திருச்சபைக்கு போகணும், இல்லைன்னு சொன்னால் இது போன்ற கூட்டங்களுக்கு வரணும். ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தன்னுடைய பாவத்தை உணர்வதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரலும் காத்திருக்க தேவையில்லை. இல்லை என்றால் இடிமுழக்கம் போன்ற ஒரு பிரசங்கியார் வந்து பரிசுத்தாவின் மூலமாக அவனுடைய பாவத்தை உணர்த்த வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இவனுக்குள்ளே என்ன இருக்குது? இன் ஹிம்செல்ஃப் ஹி ஹேஸ் த ஹோலி ஸ்பிரிட். அவன் வீட்டில் செய்கிற தவிர வீட்டிலேயே உணர்த்தும், அவன் அலுவலகத்தில் செய்கிற தவிர அலுவலகத்திலே உணர்த்தும், அவன் கடத்தெருவில் செய்கிற தவிர கடத்தெருவிலே உணர்த்தும். கோயிலுக்கு போகிறது வரைக்கும் அது வெயிட் பண்ணாது.
நமக்கு பிரசங்கம் கேட்டாதான் ஆஹா நம்ம தப்பு நமக்கு சொல்லப்படுதே, உணர்த்தப்படுது. ஏன்னா இது சால்வேஷன் இல்லை. சால்வேஷன் இருந்தால் ஹோலி ஸ்பிரிட்டே நமக்குள்ள வந்து நம்மளை கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த உணர்வு தான் நம்மை பரிசுத்தமாக வாழ வைக்கிறது. அந்த உணர்வு தான் நம்மை தவறானவைகளை விட்டு விலக்குகிறது. அந்த உணர்வு தான் நம் சரியாக வாழணும் ஆசை கொடுக்கிறது. இறுதியாக நேரமில்லாத காரணத்தினாலே நான் இறுதி கருத்தை சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்தமாக வாழணும், பாவத்தை தவிர்க்கணும்னு சொன்னால் இதற்கு ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற என்ன வழின்னா, நம்ம அப்படியே உட்காந்துட்டு இனி பாவம் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, தவறாக பார்க்கக்கூடாது, தவறாக பேசக்கூடாது, தவறாக பழகக்கூடாது, தவறாக போகக்கூடாது, தவறாக ஆசைப்படக்கூடாது, தவறான பழக்கத்தில் போகக்கூடாது, அப்படியே உட்காந்துட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதில்ல. வி நீட் சம் ஆக்டிவிட்டி. புரிகிறதா? நமக்கு ஒரு அலுவல் இருக்கணும். 1 தீமோத்தேயு 6:10 வாசித்து பார்க்கும் பொழுது, நீயோ தேவ மனுஷனே இவைகளை விட்டு ஓடு, பண ஆசை விட்டு, பொருளாசை விட்டு, பலவிதமான பாவ தூண்டுகளை விட்டு நீ விலகி ஓடு. ஆனால் எங்கே ஓடுறது? நிறைய நேரத்தில் நம்ம பாவத்தை செய்யக்கூடாதுன்னு ஓட விரும்புகிறோம், தவறுகளை செய்யக்கூடாதுன்னு ஓட விரும்புகிறோம். ஆனால் எங்கே ஓடுகிறோம்? where we are running to? எங்கே ஓடுகிறோம்? தப்பிச்சு ஓடுறோம். ஐயோ தப்பு பண்ணிடக்கூடாது, தப்பிச்சு ஓடுறது இல்லைங்க. அடுத்த வருஷம் என்ன சொல்லுனா, நீ இவைகளை விட்டு ஓடி அன்பை, விசுவாசத்தை, பக்தியை, சாந்தத்தை அடையும்படி நாடு. நீ அன்பை நோக்கி ஓடு, நீ உயர்ந்த ஒரு பரிசுத்தமான வாழ்வை நோக்கி ஓடு, நீ நல்ல குணாதிசயங்கள் வாழ்வு சம்பந்தமாக ஓடு, நீ தேவனுக்கு பிரியமானதை செய்வன ஆசையோடு. அந்த ஓட்டத்தில் தான் உனக்கு வேகம் வரும். ஏன்னா அந்த மாதிரி ஓடுகிற பொழுதுதான் தேவன் நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் கொடுக்குறாங்க. ஏன்னா அவருக்காக ஓடுறோம். வெறுமனே உட்கார்ந்துட்டு இனி நான் போய் சொல்லக்கூடாது, இனி ஏமாற்றக்கூடாது, இனி சண்டை போடக்கூடாது, இனி ஒய்ஃபுக்கு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, இனி ஒய்ஃபை அடிக்கக்கூடாது, இல்லைன்னா பிள்ளைகிட்ட ரொம்ப கோவப்படக்கூடாது, இனி பணம் சம்பந்தமான விஷயத்தில் ரொம்பவும் அதுலேயே விழுந்து கிடக்கூடாது. இந்த மாதிரி நீ உட்கார்ந்து யோசிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. பாவங்களை தவிர்த்து கொண்டிருப்பதல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவ நீதியை நோக்கி ஓட. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. கொலோசியர் 3:1 வாசித்து பார்க்கும்போது, கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்து கொண்டானால் கீழானவைகளில் மேலானவைகளை தேடுங்க. நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், நீதியாக வாழணும், ஒழுங்காக வாழணும், முன்மாதிரியாக வாழணும், தேவ உறவோடு வாழணும், தேவ ஐக்கியத்தோடு வாழணும், தேவனோடு பேசி பழகி வாழணும், தேவனுக்கு முன்பாக சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவரை மகிழ்ப்படும். இந்த விதமான உயர்ந்த சிந்தைகளோடு நீங்கள் ஓடுகின்ற பொழுது அந்த பாதையில் வருகிற எல்லா பாவங்களும் ஜெயிக்கப்படும். ஏன்னா இந்த மாதிரி ஓடுறவங்களுக்கு ஆண்டவர் ஸ்பெஷல் பவர் கொடுக்குறார். அதுக்கு தான் ஹோலி ஸ்பிரிட். உயர்ந்த ஒரு நோக்கத்தை நோக்கி ஓடுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்கு ஒப்புக் கொடுங்கள். சில தவறுகளை தவிர்ப்பது மட்டுமே கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, சில பாவங்களை செய்யாமல் இருப்பது மட்டுமே கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒரு நீதியின் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், அநேகருக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை நோக்கி ஓடுகிற பாதையில் தான் இந்த பாவங்கள் ஜெயிக்கப்படும். அல்லேலூயா. எனவே உணர்வற்ற ஜீவிதம் அது கிறிஸ்தவ ஜீவிதம் அல்ல. அறிவிருந்தும் அறிவு சார்ந்து வாழாத ஜீவிதம் கிறிஸ்தவ ஜீவிதம் அல்ல. பாவத்தை எதிர்த்தும் ஜெயிக்க முடியாத கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஜெயிக்க முடியாத காரணம் விழுந்து கிடப்பதும் கிறிஸ்தவம் அல்ல. உண்மையான ரட்சிப்பு வருகின்ற பொழுது நாம் உணர்வுள்ளவர்களாகிறோம், அறிவு சார்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறோம், பாவத்தை எதிர்க்கும் ஆற்றல் உடையவர்களாக மாறுகிறோம். விழ நேரிட்டாலும் ஆண்டவர் நம்மை தூக்கி விடுவார்கள் விசுவாசத்தோடு அவருடைய கரத்தை பிடித்து எழும்புவதற்கு நாம் பழகிறோம். ஆண்டவர் நம்மை உயர்ந்த நோக்கத்தை நோக்கி ஓட வைக்கிறார். அந்த ஓட்டத்தின் பாதையிலே நமக்கு பரிசுத்தோட வல்லமை செயல்படுகிறது. அப்பொழுது பாவங்களை நாம் தவிர்க்க முடியும், தவறான வாழ்க்கையை தவிர்க்க முடியும், தவறான ஆசைகளை தவிர்க்க முடியும், தவறான உறவுகளை தவிர்க்க முடியும், தவறான பழக்கங்களை தவிர்க்க முடியும். அவ்விதமாக ஆண்டவர் நமக்கு வெற்றி தருகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.